வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்தியாவின் கடைசி கட்ட சுதந்திர போராட்டத்தை. 3 பாதைகள், ஒரே இலக்கு. உலகமே போர்ல மூழ்கி இருந்தப்போ இந்தியாவோட சுதந்திர போராட்டம் ஒரு புது முக்கியமான கட்டத்துக்கு போச்சு. அப்படியாப்பட்ட அந்த 3 பாதைகள் என்ன, ஒவ்வொன்னுக்கும் யார் தலைமை தாங்கினாங்க, வாங்க பார்க்கலாம். முதல்ல மகாத்மா காந்தியோட வழி. 2ஆம் உலகப் போர் உச்சத்தில் இருந்தப்போ அவர் ஒரு அதிரடி முடிவெடுத்தார். செய் அல்லது செத்து மடி, இதுதான் காந்தியோட தாரக மந்திரம். உடனடி சுதந்திரம் வேணும்னு சொன்னாரு. காந்தி உட்பட எல்லா தலைவர்களையும் உடனே ஜெயில்ல போட்டாங்க. ஆனா மக்கள் போராட்டம் நிக்கல. போராட்டக்காரங்க அரசு சின்னங்களை தாக்குனாங்க. சில இடங்கள்ல அவங்களே அரசாங்கத்தையே அமைச்சுக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசு சும்மா இருக்கல. 1943 இறுதியில 90,000க்கும் மேற்பட்டவங்கள கைது செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, போலீஸ் துப்பாக்கிச் சூட்ல 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. காந்தியோட வழி அகிம்சையா இருந்தப்போ இன்னொரு தலைவர் ஆயுத போராட்ட வழியில தயாரானார். அவர்தான் சுபாஷ் சந்திர போஸ். காந்திய மதிச்சாலும் அவரோட அஹிம்ச வழிய அவர் ஏத்துக்கல. வீட்டுக்காவல்ல இருந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போய் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் போஸ். அவரோட படை தோத்துட்டாலும் அந்த வீரர்களோட விசாரணை இந்தியா முழுக்க புது போராட்டங்களை தூண்டியது. சோ இங்க நீங்க பார்க்கலாம், ஒரு பக்கம் காந்தியின் அஹிம்சை, மறுபக்கம் போஸின் ராணுவம். இப்போ 3வது பாதைக்கு வருவோம். இது இந்தியாவையே பிளவுபடுத்தின அரசியல் பாதை. 1940ல முஸ்லிம் லீக் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. முஸ்லிம்களுக்கு தன்னாட்சி பகுதிகள் கேட்டாங்க. ஆனா அந்த தீர்மானத்துல பாகிஸ்தான்ங்கிற வார்த்தை இல்ல. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த 3 பாதைகளும் சந்திச்சப்போ பேச்சுவார்த்தை ரொம்ப சிக்கலாச்சு. அதுக்கு காரணமான தலைவர்களை பாப்போம். சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத்தைச் சேர்ந்த ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த மாபெரும் தலைவர். மௌலானா ஆசாத் ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக தீவிரமா வாதாடின ஒரு இஸ்லாமிய அறிஞர். சி ராஜகோபாலாச்சாரி, எல்லாரும் ராஜாஜின்னு சொல்வாங்க, தென்னிந்தியாவின் முக்கிய தலைவர். முகமது அலி ஜின்னா முஸ்லிம் லீக மறுசீரமைச்சு பாகிஸ்தான் கோரிக்கையோட முக்கிய முகமா ஆனார். இந்த போட்டோஸ்ல பாருங்க, காந்தி ஜின்னா கிட்டையும் ராஜாஜி கிட்டையும் பேசுறாரு. பேச்சுவார்த்தை எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. சுதந்திரம் கிடைச்சது, ஆனா 3 பாதைகளும் ஒன்னா சேரல.